இன்னைக்கு தென்றலை மெல்ல பேசு சீரியல் எபிசோட்ல நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தா நீங்களே நிஜமாவே அசந்து போயிடுவீங்க. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு எபிசோட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. வெறும் 50 ரூபாய் கொடுத்து வாங்குன ஒரு சின்ன பொருள் எப்படி 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குன விசாவை சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சது அப்படிங்கிற பரபரப்பான கதையை தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். ஒரு சாதாரண கட்டிப்பிடிச்சு அழுகுற காட்சிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குமா அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எபிசோட் முழுக்க எமோஷன், சென்டிமெண்ட், சஸ்பென்ஸ் அப்புறம் மாஸ்னு எல்லாமே கலந்து ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல தென்றல் வருண் கிட்ட கண்ணீரோட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. வருண் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு துபாய்க்கு போகாதீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கேக்குறாங்க. நான் இனிமேல் உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு தூரமா எங்கேயாவது போய் வாழ்ந்துக்குறேன், ஆனா உங்களை பார்க்காம என்னால உயிர் வாழ முடியாது, தயவு செஞ்சு போகாதீங்க பரமா அப்படின்னு தென்றல் ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுது கெஞ்சுறாங்க. தென்றல் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளவு ஒரு வலியும் காதலும் இருக்கு. ஆனா நம்ம வருண் எப்பவும் போல ரொம்ப கோபமா இருக்காரு. நீ என்னதான் அழுதாலும் கெஞ்சினாலும் நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு. நீ சொல்ற இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்பவே சலிச்சு போச்சு, அதனால நீ என்ன பண்ணாலும் நான் துபாய்க்கு போறது உறுதி அப்படின்னு வருண் ரொம்ப கராரா பேசிடுறாரு. இதையெல்லாம் கேட்ட உடனே தென்றல் அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. இனிமேல் என்ன பண்ணாலும் இவரை மாத்த முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த உடனே தென்றல் கடைசியா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, நீங்க போறது போறீங்க, கடைசியா உங்களை ஒரே ஒரு தடவை நான் கட்டிப்பிடிச்சுக்கவா அப்படின்னு ரொம்ப பாவமா கேக்குறாங்க. வருணும் சரின்னு சொல்ல தென்றல் ஓடிப்போய் வருணை ரொம்ப இறுக்கமா கட்டிப்பிடிச்சு கண் கலங்கி அழுகுறாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்துச்சு. தன்னோட காதலன் தன்னை விட்டு தூரமா போறானே அப்படிங்கிற அந்த வலி தென்றலோட முகத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ஆனா அந்த எமோஷனலான கட்டிப்பிடிச்சதுக்கு பின்னாடி தென்றல் ஒரு மிகப்பெரிய தந்திரத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அப்போ வருணுக்கு கொஞ்சம் கூட தெரியல. வருணை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு அப்படியே மெதுவா விலகி நின்னு அவரோட பயணத்துக்கு விடை கொடுத்து அனுப்புறாங்க தென்றல். வருண் தன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கலேட்டர்ல மேல போறாரு. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு விலகி போறதை பார்த்து தென்றல் ரொம்பவே கண்ணீர் விடுறாங்க. தன் உசுரே தன்னை விட்டு போற மாதிரி தென்றல் துடிச்சு போறாங்க. அந்த நேரத்துல இளமதி அங்கே வராங்க. தென்றல் அழுதுட்டு இருக்குறத பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு தென்றல் நடந்ததெல்லாம் சொல்லி வருண் அம்மாவோட சூழ்ச்சியால தான் இது நடக்குது, அவங்க மனசை மாத்துனா தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இளமதி நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இளமதி போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. வருண் அம்மா ரொம்ப திமிரா நடந்து வந்து தென்றல் கிட்ட வம்புக்கு இழுக்குறாங்க. என்ன தென்றல், உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சா அப்படின்னு ரொம்ப ஆணவமா கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே நீ ஒரு அனாதை, இப்பவும் நீ ஒரு அனாதையா தான் நிக்கிற அப்படின்னு தென்றலோட மனசை ரொம்ப மோசமா காயப்படுத்துறாங்க. அன்னைக்கு நான் உன்கிட்ட சவால் விட்ட மாதிரி உங்களை பிரிச்சு காட்டிட்டேன் பார்த்தியா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கர்வத்தோட பேசுறாங்க. உங்களை சேர்த்து வைப்பேன் அப்படி இப்படின்னு நிறைய சவால் விட்டாயே, இப்போ என்ன ஆச்சு, அந்த பரமனையே உன் பக்கம் இல்லாத மாதிரி நான் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ரொம்ப ஈவு இரக்கமே இல்லாம பேசுறாங்க. ஆனா தென்றல் கொஞ்சம் கூட அசரல. அத்தை, எங்களை படைச்ச அந்த ஆண்டவனே நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது, நீங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா தென்றல் நெஞ்சை நிமிர்த்தி பதில் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அடக்கம் வரலையே, ஏதோ மேஜிக் நடக்கும்னு நம்பிட்டு இருக்காளே அப்படின்னு நக்கலா சிரிச்சிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. இதற்கிடையில இளமதி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க வீட்ல போய் பார்த்தா வருண் அம்மா அங்கே இல்லை. ஏர்போர்ட்ல சீன் முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளியில போறதுக்காக கார்ல ஏறுறாங்க.
அப்போ திடீர்னு வருண் அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது. போனை எடுத்து பேசுன உடனே அந்த அம்மாவோட முகம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுது. என்னது பிழை தேரலையா அப்படின்னு பதறிப்போய் கத்துறாங்க. உடனே கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாரும் சீக்கிரம் வாங்க, திரும்பவும் ஏர்போர்ட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு எல்லாரும் ஓடுறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. செக்யூரிட்டி ஆபீசர், போலீஸ் எல்லாரும் வருணை சுத்தி வளைச்சு நின்னுட்டு இருக்காங்க. வருண் முகத்துல அவ்வளவு ஒரு குழப்பம், பயம் எல்லாம் தெரியுது. என்னடா ஆச்சு, பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, ஏன் இன்னும் போகல அப்படின்னு வருண் அம்மா பதற்றத்தோட கேக்குறாங்க. அதுக்கு வருண் தங்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பாக்கெட்டை தூக்கி காட்டுறாரு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா அது கசகசா. இந்த கசகசா எப்படி உன் பாக்கெட்ல வந்துச்சு, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா, செக்யூரிட்டி செக்கிங் நடக்கும் போது என் பாக்கெட்ல இந்த கசகசா இருந்ததுனால என்னை பிடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு வருண் சொல்றாரு. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் ஆபீசர் ரொம்ப கடுமையா பேசுறாரு. இங்க சமையலுக்கு பயன்படுத்துற இந்த கசகசா வெளிநாடுகள்ல ரொம்ப கடுமையான தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். இதை துபாய் மாதிரி நாடுகளுக்கு கொண்டு போறது மிகப்பெரிய குற்றம். அதனால இவரோட பயணத்தை நாங்க ரத்து செஞ்சுட்டோம், இவரோட பாஸ்போர்ட்லயும் சீல் வச்சிட்டோம், இனிமேல் இவரால துபாய்க்கு போகவே முடியாது அப்படின்னு போலீஸ் ஆபீசர் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே வருண் அம்மாவுக்கு அப்படியே தலையை சுத்திடுது. தான் போட்ட அத்தனை பிளானும் இப்படி ஒரே ஒரு சின்ன கசகசா பாக்கெட்னால சுக்குநூறா உடைஞ்சு போச்சே அப்படின்னு அவங்க துடிச்சு போறாங்க. உடனே அந்த அம்மா தன்னோட கோபத்தை முழுசா தென்றல் மேல திருப்புறாங்க. கண்டிப்பா இது இந்த தென்றலோட வேலையா தான் இருக்கும், இவ தான் வேணும்னே இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு தென்றலை பார்த்து கத்துறாங்க. ஆனா வருண் உடனே தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அம்மா சும்மா ஏதாச்சும் சொல்லாதீங்க, அவ எதுக்குமா கசகசாவை கொண்டு வந்து என் பாக்கெட்ல வைக்க போறா, இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வருண் தென்றலை காப்பாத்துறாரு. ஆனா தென்றல் முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருக்கு. தென்றல் ஆரம்பத்துல ரொம்ப இன்னசென்ட்டா நடிக்கிறாங்க. அத்தை, நான் எதுக்கு இதை பண்ண போறேன், பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குன கசகசா எப்படி இங்க வரும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்போ தான் அந்த மிகப்பெரிய உண்மை வெளியில வருது. வருண் தென்றல் கிட்ட கேக்குறாரு, எப்படி இது என் பாக்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்போ வருண் அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீ கடைசியா அவன்கிட்ட கட்டிப்பிடிச்சு பேசுனியே, அப்போ நீ தான் இதை வச்சிருக்கணும், உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கத்துறாங்க. இப்போ தென்றல் தன்னோட மாசான முகத்தை காட்டுறாங்க. ஆமா அத்தை, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கெத்தா ஒத்துக்குறாங்க. ஒரு பிளாஷ்பேக் காட்சியில தென்றல் வருணை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கும் போதே ரொம்ப சாமர்த்தியமா தன்னோட ஹேண்ட் பேக்ல இருந்து அந்த கசகசா பாக்கெட்டை எடுத்து வருணோட பேண்ட் பாக்கெட்ல யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்க. இந்த உண்மையை சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. தென்றல் இப்போ ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அத்தை, நீங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணி உங்க பையனுக்கு விசா எடுத்து அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சீங்க. ஆனா நான் வெறும் 50 ரூபாய் கொடுத்து வாங்குன இந்த கசகசா அந்த 50,000 ரூபாய் விசாவை காலி பண்ணிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு தென்றல் ரொம்ப மாசா டயலாக் பேசுறாங்க. கடவுள் எங்களை சேர்த்து வச்சிருக்காரு, எங்களை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல, இப்போ அது நடந்துருச்சுல அப்படின்னு தென்றல் சொல்லும் போது வருண் அம்மாவுக்கு முகத்துல ஈயாடல. அவங்க போட்ட அத்தனை சூழ்ச்சியும் தென்றலோட இந்த ஒரு சின்ன ஐடியாவால தவிடுபொடியாகிடுச்சு. வருண் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்காகி நின்னுட்டு இருக்காரு. தென்றலோட இந்த அதிரடியான ஆட்டத்தை பார்த்து நம்மளுக்கே ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போயிடுச்சு. இப்போ நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. தன்னோட துபாய் கனவு இப்படி பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. அதுவும் தென்றல் பண்ண ஒரு சின்ன விஷயத்தால தன் பாஸ்போர்ட்ல சீல் விழுந்துருச்சு அப்படிங்கிற கோபத்துல வருண் தென்றல் மேல பயங்கரமா கோபப்படுவாரா, இல்ல தென்றல் தன் மேல வச்சிருக்க அந்த உண்மையான காதலோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சஸ்பென்ஸா இருக்கு.
அதே மாதிரி தன்னோட பிளான் எல்லாம் இப்படி அசிங்கமா தோத்து போனதை நினைச்சு வருண் அம்மா அடுத்து என்ன மாதிரி ஒரு கொடூரமான சதியை பண்ண போறாங்க அப்படிங்கறதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. தென்றலோட இந்த தைரியமான முடிவு அவங்க வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வருமா இல்ல மிகப்பெரிய புயலை கிளப்புமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிஜமாவே இந்த சீரியல் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு.